ஹாய் ஹலோ வணக்கம். ஆகாஷ் முரளி, அதிதி சங்கர், சரத்குமார், குஷ்பு, பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடித்த வெளியான படம் தான் நேசிப்பாயா. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவர்தன். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா துரத்தி லவ் பண்ணுற நமக்கு ஹீரோ ஆகாஷ் முரளி யாருன்னு சொல்லிடுறேன். முரளி நடிகர் முரளியோட இரண்டாவது மகன், முதல் மகன் அதர்வா, இரண்டாவது மகன் ஆகாஷ். ஆகாஷ் முரளி தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன். அதிதி சங்கர், டைரக்டர் சங்கருடைய மகள் தான் அதிதி சங்கர். அவங்க இந்த படத்தில் ஹீரோயினி. இப்போ வந்து கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தினோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஆகாஷ் வந்து துரத்தி லவ் பண்ணுறாரு அதிதியை. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆரம்பத்தில் இந்த காதலை ஏற்றுக்கிறதே இல்லை. எனக்கு உன்னை வேணாம், நான் வந்து உன்னை லவ் பண்ணல, எனக்கு ஒரு லவ்னாவே பிடிக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே எங்கள் அம்மாவை வந்து எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. அவள் இங்கே இருக்காருன்னே தெரியாது. அதனால் வந்து இந்த ஒரு லவ்வெல்லாம் நான் நம்புறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் உன்னை கடைசி வரை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறதுனால இந்த அதிதி சங்கர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் உன்னை இப்போ ஏற்றுக்கிறேன், ஆனால் ஏற்றுக்கிட்டாலும் முழுமையாக ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு எப்போ ஃப்ரீடம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் தப்புன்னு தெரிஞ்சதுன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன். என்னுடைய ஃப்ரீடத்தை வந்து நீ பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்றிக்கிறாங்க. ஏற்றுனோன்னா அப்புறம் கல்யாணம் ரேஞ்சுக்கு வர்றாங்க. வரும்போது இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகலில் வந்து ஒரு கம்பெனியில் வந்து இவங்களுக்கு ஒரு ஒர்க் கிடைக்குது அதிதி சங்கருக்கு. அதனால் வந்து ஆகாஷ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி போர்ச்சுகலில் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் எனக்கு டீல் கிடைச்சிருக்கு, நான் வந்து அங்கே போகணும், நமக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரீடம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ தாராளமாக போ, நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு 2 வீட்லேயும் சம்மதம் வாங்கிறாரு ஆகாஷ். ஆனால் இருந்தாலும் அதிதிக்கு வந்து ரொம்ப அது வந்து ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது. அதாவது எங்கே போனாலும் என் கூட நீ வர, நான் எங்கே போனாலும் உடனே கால் பண்ணி பேசுகிற, ரொம்ப அக்கறையாக எடுத்துக்கிறேன், அது எனக்கு வந்து ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதனால் நான் வந்து போர்ச்சுகல் போய் என்னுடைய கோர்ஸை முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் திரும்பி வந்துடும், வந்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஆகாஷ் வந்து ஒத்துக்க மாட்டார். ஒத்துக்காத உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் 2 பேரும் பண்ணிவிட்டு அவங்க வந்து போர்ச்சுகல் போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு கொலைகேஸில் மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஜெயிலுக்கு போனோடனே இந்த விஷயம் வந்து ஆகாஷுக்கு தெரிய வர, இவர் இங்கிருந்து புறப்பட்டு போய் அந்த ஜெயிலில் இருக்கிற அந்த பொண்ணை வந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினோட மொத்த கதை. இந்த படம் வந்து இப்போ ஒரு 20% கூட இல்லை, 10% மட்டும்தான் சென்னையில் ஷூட் பண்ணிக்கிறாங்க. மற்ற 90% படமும் போகிற போர்ச்சுகலில் தான் ஷூட் பண்ணிக்கிறாங்க. இந்த படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு லவ் ட்ராமா தான். இந்த கதையே போதுமான கதை தான். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் நம்மளுக்கு இந்த கதை எங்கே போகுது, என்ன ட்ராவலிங் பண்ணுறாங்கன்னு புரியல. செய்தி பார்த்தோன்னே எல்லாம் ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா அதிதி சங்கரை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போர்ச்சுகலை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செய்தி இவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த சீன்கள் தான் எல்லா படத்துலையும் வரப்போல் அதே மாதிரி தான் இந்த சீன்கள் வந்து சித்தரிச்சிருக்கிறாங்க. அதுபோல் புதுமுகம் அப்படிங்கிற ஒரு இதுவே தெரியாமல் நடிச்சிருக்கிறது அவருடைய முரளியினுடைய பையன் அப்படிங்கிறது இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா புதுமுகம் நடித்த மாதிரியே இல்லை. ஒரு 4-5 படம் நடிச்சுட்டு ஒரு நல்ல கை தேர்ந்த ஒரு நடிப்பை தான் ஆகாஷ் கொடுத்துருக்காரு. அதே போல் தான் அதிதி சங்கர் வந்து சில நேரத்தில் ஓவராக பண்ணால் கூட, சில இடங்களில் எமோஷனல் அதிகமாக வெளிப்படுத்தினா கூட பல இடங்களில் வந்து ஒரு நார்மலான ஒரு சீனில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த எமோஷனல் வந்து கனெக்ட் ஆகலை. ஜெயிலுக்குள்ளே தான் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அது என்னமோ பார்த்தீங்கன்னா அது ஜெயில் மாதிரியே தெரியல. இப்போ ஸ்குவிட் கேமில் அந்த கேம் விளையாடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்த தான் அவங்க சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருவேளை போர்ச்சுகல் அந்த மாதிரி ஜெயிலில் இருக்கலாம், நம்ப முடியாது. நான் நிஜமாலுமே நீங்கள் நேசிப்பாயா படம் பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயில் இருக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த குயிட் கேம் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கும், விளையாடி கொள்ளுவாங்களா அந்த மாதிரி படம். அந்த படத்தில் இருக்கக்கூடிய அதே செட்டிங் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எனக்கு மட்டும் தெரிஞ்சதா மற்ற எல்லாத்துக்கும் தெரியுதான்னு எனக்கு தெரியல. அது போல தான் அந்த மாதிரி ஒரு ஜெயிலு. அப்புறம் கோர்ட் சீன்ஸ் எல்லாம் அவங்க காட்டுறதே கிடையாது. அங்கேயே ஒரு லாயர் இருக்கிறாங்க. அந்த லாயர் வந்து போஜ்பூரி அந்த ஏரியா லாயரு. அவங்க வந்து சூப்பரான தமிழ் டப்பிங் பண்ணிக்கிறது சிறப்பு. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் அந்த மொழி புரியாது இல்லையா, அதனால் அவங்கள தமிழ்லேயே பேச வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஃபோனில் மட்டுமே பேசக்கூடிய அதிதி சங்கரனுடைய அம்மா. அப்புறம் வந்து இந்த படத்தில் சரத்குமார் இருக்கிறாரு. சரத்குமாரனுடைய மகனை கொன்னதுக்கு தான் அதிதி சங்கரை கொண்டு ஜெயிலில் வச்சுருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி அது ஃப்ளாஷ்பேக் போகும்போது இன்னும் ஏகப்பட்ட விஷயங்களை கலந்து விட்டுருக்குறாங்க. அதாவது வந்து
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே லவ் ட்ராமாவும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு கோர்ட்டிக்கல் ட்ராமாவும், அதாவது இந்த சஸ்பென்ஸ் ட்ராமா மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாருமே நல்லதோட நடிப்பை பயன்படுத்திக்கிறாங்க. பிரபுக்கு ஒரு 2-3 சீன் கிளைமேக்ஸில் வராரு, ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணிக்காரு. அது போல குஷ்புனுடைய ஒரு 2-3 சீன் வந்தாலும் கூட அதே பழைய எமோஷனில் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் ராஜா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ராஜா அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. கருத்தம்மா ராஜா அவர் நடிச்சிருக்கிறது சிறப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் முழுக்க முழுக்க ஒரு 4-5 பேர் தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போகும். மீதி எல்லாமே அந்த ஜெயிலில் கொலை பண்ணக்கூடிய அந்த பொண்ணாகட்டும், அந்த பொண்ணுக்கு வர லவ்வர் ஆகட்டும், அந்த லவ்வரை தங்கச்சி ஆகட்டும், தங்கச்சியை காப்பாற்றுற சீன் ஆகட்டும், இன்னும் கோர்வையாக இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த படத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர் அடிக்காதுன்னு சொல்கிறத விட இந்த படம் விறுவிறுப்பாகவும் பார்க்க தோணாது. ஏதோ அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குது, நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே அந்த படம் ஓடுது. அது இன்னும் போஜ்பூரியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து சில சீன்கள் வந்து வேணும்னே வச்சு செஞ்ச மாதிரி இருக்குது இந்த படத்தில். அதுபோல் இந்த படத்தில் பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆகாஷ், அந்த சரத்குமார் நடக்கக்கூடிய அந்த சில சீன்கள், அவங்க ஃபேமிலியில் நடக்கக்கூடிய அந்த ட்ராஜடி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாப்பில் வரக்கூடிய ஒரு காமன் நேரத்தில் லவ், அவ்வளோதான் இந்த படத்தினோட பாசிட்டிவ். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இருக்குது. அதான் நெகட்டிவ்னு சொன்னால் கூட நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. ஆனால் இருந்தாலும் படம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு ஏற்றுக்கும்படியாக தான் இந்த படத்தை எடுத்துக்கிறாங்க அவங்க. நேசிப்பாயா வந்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா பாருங்கள். லவ் பண்ணுற பசங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த படம் பிடிக்கும். ஏன்னா போன பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.